வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. அன்பு சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வாவிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் கமலவள்ளி. நான் வேதாந்த மகரிஷிகிட்ட போகும்போது வெறும் கமலவள்ளியாக தான் போனேன். ஆனால் ஐயா எனக்கு பயிற்சி கொடுத்து தவம் கொடுத்து என்னை தவச்செல்வி கமலவள்ளியாக ஆக்கினார். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பல்கலைக்கழக பட்டமாக நினச்சி ஆனந்தப்பட்டாங்க. அதோடு இல்லாமல் எனக்கு ஆஸ்மா, இப்படி ஒரு 2 நிமிஷம் என்னால் பேச முடியாதுங்க. ஆஸ்மாங்கிற ஒரு பெரிய வியாதி. அது ஏன் கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் அதை பரம்பரை வியாதின்னு சொல்லியிருந்தாங்க. தாத்தாவுக்கு இருந்துதான், அம்மாவுக்கு இருந்துதான், அவங்களாம் அப்படியே போயிட்டாங்க. உனக்கு இந்த வியாதி இருக்கு, பார்த்துக்கோ, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் பயந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிலாம் போனேங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், நாட்டு மருந்து சாப்பிட்டேன். கையிலிங்க இந்த ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா, அது எனக்கு சட்னி இப்போ பேர் வரல. அந்த என்னமோ அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணி எடுத்த உடனே அது நிற்குங்க. அடுத்த ஒரு 2-3 நாளில் மறுபடியும் அந்த ஆஸ்மா வந்துடும். இப்படி சிரமப்பட்டுட்டு இருந்த நாளையில் உயிர் போராட்டம்னு வச்சுக்கலாங்க. அப்படி இருந்த நாளையில் எனக்கு வேதாந்த மகரிஷி ஐயாவோட அவரை பற்றின ஒரு சில தகவல்கள் கிடைச்சிது. நாம் ஐயாட்ட போய் பார்ப்போமே அப்படின்னு வேதாந்த மகரிஷி மனசால வேண்டிக்கிட்டு, ஒரு பெரிய மகரிஷிங்கிறாங்க, அவரோட பயிற்சியின் மூலம் எத்தனையோ வியாதிகள்லாம் சரியாகுதுங்கிறாங்க. நாமளும் போய் ஐயா கிட்ட இந்த பயிற்சி எடுத்து நம்ம வியாதியை சரி பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணத்தோட நான் பயிற்சி எங்கள் ஊரில் இருக்க நெருப்பெரிச்சல் கிராமத்தில் இருக்க மையத்துக்கு உள்ளே போன போதுங்க, அங்கே பயிற்சி மட்டும் இல்லைங்க, என்னோட வியாதி அத்தனையும் அந்த பயிற்சியில் எனக்கு அகத்தாய்வு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே அந்த அகத்தாய்வில் பார்த்தீங்கன்னா தமம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அகத்தாய்வில் இந்த தமம் பண்ண 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 எனக்கு அந்த ஆஸ்மாங்கிற வியாதியே நின்று போச்சுங்க. அந்த வியாதி எனக்கு இப்போ இல்லைங்க, அது வர்றதே கிடையாது. பரம்பரை வியாதின்னு எனக்கு சொன்னாங்களோ அந்த வியாதி என்னை விட்டு போயிடுச்சு. ஐயா எனக்கு நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் என்ற உண்மையை எனக்கு முதல்ல என் மூலமாக என் குடும்பத்துக்கு சொன்னாருங்க. நான் பயிற்சி எடுக்க எடுக்க என்னுடைய குடும்பம் ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. மேலே 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 அத்தனை முன்னேற்றங்களை நான் பார்த்தேன். அதெல்லாம் பத்தாதுன்னு மகரிஷி முடிவு பண்ணி இந்த புண்ணிய பூமியான ஆழியார் என்ற திருக்கோவிலிலே நம்ம எல்லாம் இங்கு வரவழைத்து என்ன ஞானம் கொடுத்துருக்காருங்க? பிரம்ம ஞானம். தவச்செல்விங்கிற பட்டம்லாம் உனக்கு போதாது, உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், இது எனக்கு இல்லை, இங்க இருக்க அத்தனை மகளிருக்கும் இந்த தவச்செல்விங்கிற பட்டம் உனக்கு போராதுமா. பிரம்மத்தை அறிஞ்சுக்கொள். பிரம்மம்னா என்ன? இறைவன். ஞானம்னா என்ன? அறிவு. இறைவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இறைவனே சொன்னாரு. யாருங்க இறைவன்? இங்க நம்ம வேதாந்த மகரிஷி தான் இறைவனாயிருந்து சூட்சமமா நமக்குள்ள நமக்கு இத்தனையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆதி முதல் இங்க வகுப்பு எடுத்த பேராசிரியர்கள்லாம் நான் பேராசிரியராகவே பார்க்கல. போர்க்களத்தில், மகாபாரத போர்க்களத்தில் கிருஷ்ண பகவான் எப்படி ஒரு இவருக்கு நம்ம அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்து அவனை மீண்டும் எழச் செய்து தர்மத்தை நிலைநாட்ட செய்தாரோ அதுபோல அவங்க வகுப்பெடுத்தாங்க. அதை சொல்ல எனக்கு இந்த ஒரு நிமிஷம் போராதுங்க. அதனால ஒன்று சொல்லிக்கிறேன். ஆதி முதல் அந்த வரை அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுதான் பிரம்மஞானம் என்பதை அவர்கள் விரிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நம் கண்முன்னே பரிணாம வளர்ச்சியை சொன்னார்கள், விண்காந்தத்தை பற்றி சொன்னார்கள், கோள்களை பற்றி சொன்னார்கள், பஞ்சபூதங்களை பற்றி சொன்னார்கள். அத்தனையும் ஒன்றிணைத்து இறைநிலையையும் நமக்கு கொண்டு சென்றார்கள். அந்த இறைநிலை எப்படிப்பட்டது என்றால் நம் அனைவருள்ளும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அத்தனை வாக்கியத்தை நாம் நடந்தோமானால் நாமளே இறைவன் என்றும் சொன்னார்கள். எப்பேற்பட்ட வாக்கியம்! பிரம்மரிஷி பட்டம் நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டேன்னா நீயே தான் கடவுள்னு சொன்னாங்களா இல்லைங்களா? சொன்னாங்க தானே. அப்ப நாம கடவுளானா எல்லாரையும் நம்ம கடவுளாதான் பார்ப்போம். நம்மகிட்ட என்ன இருக்குங்க? அன்பும் கருணையும் அதிகமா இருக்கும். நாமெல்லாம் ஒரு சாதாரண தகரமா தான் இங்க வந்தோம். நம்மளெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி தகரத்தை தங்கமா மாத்திட்டாங்க. துரு பிடிச்ச தகரத்தை தங்கமா மாத்தினாங்க. அதோட இல்லாம கூழாங்கல்லா இருந்ததெல்லாம் பட்டை தீட்டி
வைரமா நம்மளை ஜொலிக்க வச்சிருக்கிறாங்க. இந்த வைப்ரேஷனோட நம்ம போனோம்னா நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைங்களை, நம்ம ஊர் மக்களை, ஏன் இங்க வந்திருக்க இளைஞர்கள் எல்லாரும் இதை உணரணும். இந்த நாட்டுக்கு நிறைய பண்ணணும். இப்படி பண்ணும்போது நாடு அமைதியடையும். நாம எல்லாரும் நல்லா இருக்கலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த மகரிஷிக்கும் நமக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.